சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு பற்றிய ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ்நாட்டின் தலைநகராக சென்னையில் நடைபெறுகிறது. இங்கு ஜான் மார்சலுக்கு சிலை எழுப்பப்படுகிறது. இந்த மாதிரியான கேள்விகளை சிலர் முன்வைக்கிறாங்க. வேறு எங்கும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போது கூட குறிப்பிட்டார், இது மாதிரி வேறு எங்கேயும் நடக்கலைன்னு. ஸோ மற்ற இடங்களில் கொண்டாடப்படாத ஜான் மார்சல், மற்ற இடங்களில் அதிகமாக பேசப்படாத சிந்துவெளி ஏன் இங்கு பேசப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியிலே இதற்கான விடை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு உருத்து இருக்கோ அல்லது யாருக்கு உரிமை இருக்கோ, யாருக்கு அதனுடைய தொடர்பு தன்னுடைய கடந்த காலம் அதோட தொடர்பு இருக்குன்னு எந்த ஒரு மொழி கூட்டத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கூட்டு மனசில் தோன்றுதோ அந்த சமுதாயம் தான் அதுக்கு உரிமை கொண்டாடும். அந்த வகையில் இந்த சிந்துவெளிங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்குது, இங்கே வைகை பொருணைலாம் ரொம்ப தொலைவில் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் மீள் நினைவுகளால் பயணங்களால் கட்டமைக்கப்பட்டீங்கன்னா சிந்துவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளோலாம் பெரிய தூரம் கிடையாது. இது ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சி. அதனால தான் அந்த சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர் உரையாடல் தமிழ் வழியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தால் இந்த நிகழ்ச்சி, இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற இந்த சிலை, இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் மூலமாக நிகழ்த்தப்படும் உரையாடல், இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக நான் நினைக்கிறேன். எப்படி 2 நாட்களுக்கு முன்னால் 3 நாட்களுக்கு முன்னால் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சிலை, திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பப்பட்டதை நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இல்லாத குமரி முனையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்போ அது மாதிரியான சில இடங்கள் குறியீடுகள் தான் முக்கியம். இந்த நிகழ்ச்சி ஒரு குறியீடு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னெடுப்பான நிகழ்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய நகர்வு நான் நினைக்கிறேன். குறியீடு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அந்த சேம் குறியீடு தான் சிந்துவெளியிலும் இருக்குது, இங்கே இடங்கள்லேயும் நம்ம கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கோம். குறியீடுகள் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே எந்த அளவு ஒற்றுமை இருக்குது, எந்த வரலாற்று உண்மையை அவை ஆமாம், இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். சிந்துவெளியில் எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் சிந்துவெளியில் எழுத்துக்கள் இருக்குது. அதை எழுத்துன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அது எழுத்தே இல்லை, அது ஒரு சும்மா குறியீடுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது இப்போ எகிப்தில் அல்லது சுமேரியாவில் எழுதியிருக்க மாதிரி சுவரில் நீளமாக எழுதி வைக்கலை யாரோ. அங்கே எழுதி வச்சுருக்கிறது சின்ன சின்ன முத்திரைகள், இதில் தான் எழுதியிருக்காங்க. அதில் வச்சு இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியல. இப்போ எகிப்து நாகரிகத்தெலாம் படிக்கிறதுக்கு இருமொழி பொறிப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இது இப்போ வழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியில் எழுதுனதை வழக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மொழியில் எழுதுனா இதுக்கு பொருள் இது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு பேர் பைலிங்குவல் ஸ்கிரிப்ட்னு பேர், இருமொழி பொறிப்புகள். ரொசட்டா ஸ்டோன் அப்படிங்கிற இருமொழி பொறிப்பு வச்சு தான் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ சிந்துவெளிக்கு ஒரு இருமொழி பொறிப்பு இது வரைக்கும் கிடைக்கல. அப்போ அதனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னு புரியாமல் நம்ம இருக்கோம். அதனால் நிறைய தொடக்க காலத்துலேருந்து இது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு திராவிட மொழி, அநேகமாக தொல் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னால் கூட அது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆக இது ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கிற மாதிரி நிற்கிது இந்த சிந்துவெளி வாசிப்புங்கிறது. இதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பானைகள் தோன்றும் போது அந்த இரும்பு காலம் அல்லது இந்த பெருங்கல் காலம்ங்கிற மெகாலித்து சங்க இலக்கிய காலம் அப்படி நம்ம சொல்கிற காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பானைகள், கருப்பு சிவப்பு பாண்டங்கள்லாம் குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கு. குறியீடுகள் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒன்று தமிழி என்று சொல்லப்படுகிற எழுத்தில் எழுதிய எழுத்து, அது வேறு. அது ஆதன் எழுதியிருக்கோம், அந்துவன் எழுதியிருக்கு, குவிரன் எழுதியிருக்கு. இது பேரை வாசிக்க முடிகிற அளவுக்கு அதுக்கு தமிழி எழுத்து. அது சிலர் தமிழ் பிராமிம்பாங்க, நம்ம தமிழிங்கிறோம். அதுக்கு பின்னால் வட்டெழுத்து வந்தது, இன்றைக்கி அச்சுக்கலையில் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு வெளியில் அது என்னென்னு வாசிக்க முடியாமல் சில குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளுக்கு இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க பானையில். இது அநேகமாக பானையை செஞ்சவர் எழுதியிருக்கணும், இந்த கீறி இருக்கணும், இல்லைனா பானையை வாங்கிட்டு போனவர் எழுதியிருக்கணும், இது என்னுடைய பானை அப்படின்ட்டு. இந்த மரபினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். மதுரை பகுதி மற்ற இடங்கள்லாம் கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கும்போது கூட ஒரு பாத்திரத்தை, எவர் சில்வர் பாத்திரத்தினுடைய ஒரு கரண்டியில் கூட, ஒரு டம்ளரில் கூட இன்னாருடைய அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மரபு நம்மகிட்ட தொடர்ந்து இருக்குது. இது இந்தியாவில் கிடைக்கிறதுல 80 விழுக்காடு தென்னிந்தியாவில் கிடைக்கிது, அதுலேயும் 90 விழுக்காடு தமிழ்நாட்டிலாம் கிடைக்கிது. அப்போ அது எப்படி சிந்துவெளியில் இருக்கக்கூடிய எழுத்து மாதிரியே இருக்குது, குறியீடு மாதிரியே இருக்குங்கிற கேள்வி. இதை தொழில்நுட்பத்தோட செயற்கை நுண்ணறிவுலாம் இப்போ வந்துட்டுருக்கு, ஃபியூச்சரில் ஆல்கிரிதம், இதை இது ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன அதனுடைய பொருள் என்னன்னு புரியல. ஏன் சார் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? அது காரணம் நீங்கள் ஏதாவது ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு 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 ஐடியா கிடைச்சா தானே. இப்போ தமிழில் இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனான்னு படிச்சதுனால நம்ம தொடர்ந்து இதில் ஆதன்னு எழுதியிருக்கு அப்படின்னு படிச்சுக்கிறோம். அது என்னன்னே தெரியாமல் இருந்ததுருவீங்க. அப்போ
அதையும் இல்லை தமிழ் பிராமியோட ஒத்து வரல. இது வந்து ஒரு டைப்பாலஜி, ஒரு உருவப் பொறிப்பு தான். அந்த உருவப் பொறிப்பு வந்து அப்படியே சிந்துவெளி உருவப் பொறிப்பு மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கே இருக்கிறதே அங்கே இருக்குங்கும் போது இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதை இதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு முதல்ல பொருள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஆவணப்படுத்தப்படணும். இன்றைக்கு வெளியிடப்பட்ட நூலானது அந்த முயற்சியினுடைய முதல் கட்டம். இதை இன்னைக்கு நேற்று யாரும் சொல்லலை. 1960 பிபி லால் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தமிழ்நாட்டில் இங்கே கிடைக்கக்கூடிய கற்கோடாரி இதில் எழுதியிருக்கக்கூடிய இந்த கீறல்களும் சிந்துவெளி குறியீடுகளும் ஒரே மாதிரி இருக்குன்னு 1960 சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னால் குருமூர்த்திங்கிறவர் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் இது முறைப்படி ஆவணப்படுத்தப்படவில்லை. இப்படி ஆவணப்படுத்தப்பட்டு எல்லாம் அறிஞர்கள்ட்ட கொடுத்தா தான் நாளைக்கு ஒரு கணினி வல்லுநர்கள், ஒரு மென்பொருள் வல்லுநர்கள் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான ஆல்கரிதமில் ஒரு புதிய தரவுகள் மூலமாக கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருக்கலாம். இல்லாமல் இப்போ இன்னைக்கு தேதி அது யூகம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த சிந்துவெளி குறியீடுகளும் இந்த பானைக்கீறுகளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி. அது விபத்தாக நடக்க முடியாது. விபத்தாக நடக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோடு மட்டும் இருக்குன்னு வைங்க. ஒரு கோடு இருக்குது, இங்கேயும் ஒரு கோடு ஒருத்தர் இழுத்துட்டாரு அப்படின்னா ரைட்டு, அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும். ஒரு வட்டத்தை மட்டும் போட்டிருக்காருன்னா இங்கேயும் வட்டம் இருக்கும். இந்த வட்டம் பெரிய விஷயமானு கேட்கலாம். ஆனால் ஒரு டெலிஃபோன் டவர் மாதிரி போட்டு அந்த டவரில் இன்னொரு டவர் மேலே போட்டு அது பக்கத்துலலாம் சைட்லலாம் இப்படி கோடு போட்டு நடுவில் ரெண்டே இணைக்கிற மாதிரி ஒருத்தர் போட்டார்னா அது எதேச்சையாக விபத்தாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதுக்கு பேர் தான் ரேண்டம் பேர். நீங்கள் ஒரு குறிக்கோளோடு செஞ்சதுக்கும் ரேண்டமாக நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது இந்த வகையில் ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணமாக பார்க்குறேன். இது எப்போதோ ஒரு முறை தான் ஒரு சமூகத்தில் ஒரு தலைமுறையில் நடக்கும். இதை சென்னையில் இன்று நிறைவேறி இருக்கிறது என்று நினைக்கிறோம். இது வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் தமிழ் மக்களுக்கு தங்களுடைய கடந்த காலம் பற்றிய ஒரு தொடர்ந்த உரையாடல் அவங்க மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, நம்ம லெமுரியா கண்டத்துலேருந்து வந்தோம், நம்ம குமரி கண்டத்துலேருந்து வந்தோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில். இப்போ நம்மளை பற்றிய கடந்த காலம் பற்றிய ஒரு தொடர் உரையாடல் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் அது சிந்துவெளிங்கிற ஒரு நகர்மய பண்பாடு தொடர்புடையதுங்கிறது நமக்கு பெருமை தான். ஏன்னா சங்க இலக்கியம் அளவுக்கு ஒரு நகரங்களை பேசுகிற இலக்கியம் இந்தியாவில் எழுதப்படவே இல்லை. சிந்துவெளி அளவுக்கு இந்திய துணைக்கண்டத்தை புரிஞ்சிருக்கிற ஒரு இலக்கியம் இன்னும் எழுதப்படலை. சிந்துவெளிக்கு தான் ஒட்டகம் எலும்பு திங்கும்னு தெரியுது. சிந்துவெளியில் தான் சங்க இலக்கியத்துக்கு தான் தெரியுது ஒட்டகம். சிந்துவெளியில் கிடைச்ச பகடை, சங்க இலக்கியத்தில் கூடிய பகடை, அதே மாதிரி கீழடியில் கிடைச்ச பகடை அப்படியே ஒத்துப்போகுது. ஆக பொருட்புலம், அறிவுப்புலம், கல்விப்புலம் எல்லா வகையிலையும் இது சிந்துவெளியினுடைய தொடர்ச்சியாக இருக்குது. அதனால தான் பொதுவெளியில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அது மட்டும் கிடையாது, சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம் என்ற கருத்தை முன்வைத்து வருகிறோம். எதிர்காலத்தில் இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நம்புகிறோம்.